ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 277. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் 276ல இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா பரிணாம கோட்பாடுகள். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேஜ் நம்பர் 277ல இருக்குது பாருங்க. லாமார்க்கிசம்னு இருக்குது, அதே லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தியரிஸ் ஆஃப் எவல்யூஷனில் படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயங்கள். பரிமாண கோட்பாடு அப்படின்னும் போது ரெண்டு வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரிஸ் ஆஃப் எவல்யூஷனில் ஒன்று லாமார்க்கிசம் அப்படின்னு. லாமார்க்குங்கிற ஒரு அதை கண்டுபிடிச்சதால இதுக்கு லாமார்க்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும், லாமார்க்கிசம் சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும் வரும். அதே மாதிரி டார்வின் அந்த தியரி கண்டுபிடிச்சதால டார்வனிசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும், தமிழில் வந்து டார்வனியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டினியூஷன். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த உங்களுக்கு இந்த மைண்ட் மேப் வந்து இருக்கு இல்லையா, அது உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுலேருந்து தான் இப்போ நம்ம ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாமார்க்கியம் அப்படின்னா என்னன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கும் சொல்கிறேன், ரெண்டு பேருமே அப்படியே கவனிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து லாமார்க்கியம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இவர் கண்டுபிடிச்ச இயர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்கில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு பேஜ் நம்பர் 276ல 19.3.1ல கொடுத்துருக்கு. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு இயற்கை அறிவியாளர். அவர் தான் வந்து இந்த ஒரு விதியை வந்து கண்டுபிடிச்சு இதுக்கு கொள்கைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதோடைய கொள்கைகள் என்னன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை மாற்றம். சூழ்நிலை மாற்றம் அப்படின்னும் போது என்னன்னா, இங்கிலீஷ்ல வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படின்னு வரும். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னா இப்போ வந்து ஒரு தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக, இப்போ உங்களுக்கு இது சொல்றேன்னா, பல்லி இருக்குன்னா நம்ம அதை அடிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், தன்னைத்தானே என்ன பண்ணும், அது வாலை வந்து கீழே போட்டுடும். ஸோ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. அதே மாதிரி வேற ஒரு விலங்குகள்லாம் இருக்குன்னா, அதோடைய டெம்பரேச்சர்னா உடல் வெப்பநிலை, அப்புறம் அது வந்து அதோடைய என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து அதால வந்து சர்வைவ் ஆகி இருக்க முடியும். அதால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அதை தன்னை மாத்திட்டு வாழ முடியும் அப்படின்றது தான் சூழ்நிலை மாற்றம் அப்படின்றத அவர் சொல்றாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருந்ததுன்னா அதையும் மாத்திட்டு வாழற விலங்குகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய அமைப்பிற்கான தேவை. எப்போ புதிய அமைப்புக்கான தேவை வருதுன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது அந்த டெம்பரேச்சரு, அப்புறம் உடம்பு டெம்பரேச்சர்னா என்ன, அந்த வெப்பநிலை, அப்புறம் சூழ்நிலையில இருக்கிறது, அப்புறமா அதோடைய தன்னைத்தானே உடம்ப வந்து அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது. இந்த 3 விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த விலங்குகள் என்ன பண்ணுது, வாழ முடியுது. அப்படி இல்லைன்னா புதிய விலங்குகள் அது அந்த விலங்கு இனமே இல்லாம அழிஞ்சு போயிட்டு புதிய அமைப்புக்கான தேவைய அது வழிவகுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய அமைப்பு எப்படி வந்து உருவாயிருக்குன்னா, 2ஆ உருவாயிருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, பயன்படுத்தப்படும் உறுப்புகள், இன்னொன்னு பயன்படுத்தாத உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயன்படுத்தப்படும் உறுப்புகள்னா, ஒரு ஒரு உறுப்பை நீ அப்பப்போ பயன்படுத்திட்டே இருந்தீன்னா, அது வந்து என்ன ஆகுதுன்னா, மரபு வழியாக அது வந்து உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி, அதுவும் வந்து அதனால அந்த மாரி அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்றது. இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிராஃபி எடுத்துக்கோங்க, ஒட்டகச்சிவிங்கி. அது என்ன சொல்ல வராராமா, இவரு வந்து லேமார்க்கு, இந்த ஒட்டகச்சிவிங்கி முதல்ல ரொம்ப சின்னதா இது மாதிரி தான் இருந்தது. என்ன சொல்ல வருது, மான் மாதிரி தான் இருந்ததாம். அப்புறம் அதோடைய தேவைக்காக கீழே புல்லெல்லாம் இருக்குல்ல, புல்லெல்லாம் சாப்பிட முடியலன்றதால அதோடைய தேவைக்காக என்ன பண்ணுச்சாம், மரத்துல இருக்க இலைகளை சாப்பிட்றதுக்காக கழுத்தை நீட்டும், 2 முன்னாடி இருக்க காலை தூக்கியும் அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததாம். அப்படி சாப்பிட்டுட்டு இருந்ததால அதோடைய கழுத்து நீண்டும் முன்னங்கால்கள் நீண்டும் இருந்ததாக இவர் சொல்லியிருக்காரு. அப்போ பயன்படுத்தும் உறுப்புகள், அந்த பயன்படுத்தும் உறுப்புகள் இருந்தது, அது 2 முன்னங்கால்களையும் கழுத்தையும் வந்து நீட்டி நீட்டி பண்ணதால மரபு வழியாக பெறப்பட்ட பண்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. மரபு வழினா என்ன, அதாவது ஜீன் மூலியமா இன்ஹெரிட்டன்ஸ் ஆயிடுது. முன்னாடியில இருந்து அவங்க ஒரு ரொம்ப மூதாதையர் ஜிராஃபில இருந்து இப்படி 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 இப்படின்னு வந்து கழுத்து நீண்டு போய் முன்னங்கால்கள் நீண்டு போய் ஜிராஃபினாலே வந்து ஒட்டகச்சிவிங்கினாலே கழுத்தும் முன்னங்கால்களும் நீண்டது மரபு வழியில பெறப்பட்ட பண்பு. அதோடைய கேரக்டர்ஸ் வந்து என்னன்னா, முன்னாடியில இருந்து ஜீன்ல இருந்து அடாப்டிவ் ஆன கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னு.
புதிய சிற்றினங்களை இதனால ஒரு மான் டீர் மாதிரி இருந்த ஒரு ஒட்டகச்சிவிங்கியானது இப்போ வந்து ஒட்டகச்சிவிங்கின்னும் போது அது வந்து டாலாகவும் ரொம்ப பெருசாகவும் புது புதுவிதமான சிற்றினங்கள்னா என்ன அர்த்தம்? புதுசா வந்து உங்களுக்கு புது புது ஸ்பீசிஸ் வந்து தோன்றுச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா மானா இருந்தது அழிஞ்சு போய் ஒட்டகச்சிவிங்கி. இப்போ ஒட்டகச்சிவிங்கினா நல்ல டாலாவும், முன்னங்கால்கள் பெருசாவும், கழுத்து நீண்டாவும் இருக்கும்ன்றத சொல்ல வராரு. இதுதான் வந்து வந்து ஒரு ஒரு பார்ட். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பயன்படுத்தாத உறுப்புகள். பயன்படுத்தாத உறுப்புகள்னா, கிவி எடுத்துக்கோங்க. அந்த கிவி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய விங்ஸ் ரெக்கைகள வந்து யூஸே பண்ணாது. பண்ணாததால அது என்ன பண்ணுது? அதால பறக்க முடியாம போயிடுச்சு. என்னதான் வந்து அந்த கிவி வந்து குளிர் பிரதேசத்துல இருந்தாலும், அது என்ன பண்ணுமா? அந்த ரெக்கைகள யூஸ் பண்ணாதால அதால பறக்க முடியாம, அது பறக்கிறதுன்றதே மறந்து போச்சாம். அதுதான் பயன்படுத்தாத உறுப்புகள். அப்போ அமைப்புகள் சிதைவடைதல். அதனால என்ன ஆகுது? அதோடைய அமைப்பு அடுத்த ஜெனரேஷனுக்கும் வரும்போது, அதுங்களாலயும் பறக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ புரிஞ்சுதா? லாமார்க்கியம்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து சூழ்நிலை மாற்றம். ஃபர்ஸ்ட் வந்து சூழலுக்கு ஏத்த போல மாறுறது. அடுத்தது புதிய அமைப்பிற்கான தேவை. சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாத்திக்கணும். அப்பதான் புதிய அமைப்பிற்கான தேவைய தேடி அந்த உயிரினங்களானது வாழ முடியும். புதிய அமைப்ப வந்து உருவாக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாரி மாத்தி உயிர் வாழ்ந்தா புதிய அமைப்ப நம்ம வச்சுக்க முடியும் அந்த உயிரினங்கள். அந்த புதிய அமைப்பை உருவாக்கணும்னா 2 விஷயம் தேவை. ஒண்ணு வந்து பயன்படுத்தப்படும் உறுப்புகள், இன்னொன்னு பயன்படுத்தப்படாத உறுப்புகள்னு பிரிக்கிறாங்க. பயன்படுத்தப்படும் உறுப்புகள்னா என்னன்னு சொன்னேன், மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகள் புதிய சிற்றினங்களை உருவாக்குது. பயன்படுத்தாத உறுப்புகள் என்னன்னா, அமைப்புகள் சிதைவடைதல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நானு இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதே லேமார்க்கிசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் தமிழ் மீடியத்துக்கு சொன்னதையும் நீங்க கவனிச்சிருக்கீங்க இல்லையா? அத நான் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்றேன் அவ்வளவுதான். என்விரான்மென்டல் சேஞ்சஸ் அப்படின்னும்போது, ஆஸ் யூசுவல் டெம்பரேச்சரும் பாடி சரௌண்டிங்ஸ்க்கு அது அடாப்ட் ஆவறது. அடாப்ட் ஆச்சுன்னா, அது சர்வே ஆகி நியூ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். நீட் ஃபார் நியூ ஸ்ட்ரக்சர். அதனால புதுசா வந்து ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஃபார்ம் ஆகி ஒரு புது ஆரிஜின் வந்து இருக்கு அப்படின்றாங்க. அப்போ ஒரு புதிய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்ட்ரக்சர்னா 2 விஷயம். ஒண்ணு ஆர்கன் ஆஃப் யூஸ், ஆர்கன் ஆஃப் டிஸ்யூஸ். ஆர்கன் ஆஃப் யூஸ்க்கு தான் நான் ஜிராஃபி சொன்னேன். அதோடைய ஃப்ரண்ட் லெக்கும் அதோடைய நெக்கும் வந்து எதுக்காக நீண்டது? அதே மாரி அது எங்கேருந்து வருதுன்னா, அடாப்டிவ் கேரக்டர்ஸ் முன்னாடி இது இன்ஹெரிட்டன்ஸ் வாழையடி வாழையாக அதுக்கு முன்னாடி இருக்க ஜீன்லேருந்து வந்தது. இதனால ஒரு டியர் மாரி இருந்த ஒரு ஜிராஃபி இப்படி மாறிடுச்சுன்னு லேமார்க் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? தென் ஆர்கன் ஆஃப் டிஸ்யூஸ்ல என்னன்னா கிவிய பத்தி எடுத்திருக்காரு. கிவி என்ன பண்ணும்? அதோடைய விங்ஸ வந்து யூஸ் பண்ணாது. அதனால அது என்ன ஆயிடுதுன்னா, பார்க்கும்போது அது டீஜெனரேட் ஆயிடுது. டீஜெனரேட் ஆயிடுதுன்னா, அதுலேருந்து அந்த வேலையே செய்யாம, அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாரி அடாப்ட் ஆயிடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இது 2ம் புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்க வந்து இந்த இப்ப நான் சொன்னத நீங்க வச்சு அப்படியே எழுதலாம். இதே தான் உங்க புக்ல வந்து உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? அத வந்து உங்களுக்கு எப்படிங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்க உங்களுக்கு படத்துல வந்து 2 ஜிராஃபி தெரியுதுங்களா? இப்ப வந்து இந்த ஜிராஃபி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். மார்க்கிசம் பத்தி பார்க்கும்போது, லார்மாக்கியத்துல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கீழ இருக்க புல்லு சாப்பிடுதா ஜிராஃபி. அதுக்கு வந்து என்ன பண்ணுது? பசி வந்து அதுக்கு முடியல. எல்லாரும் போட்டிடுறாங்க கீழ இருக்க புல்ல சாப்பிட. அதனால சரி நம்ம வந்து உயரமா இருக்க மரத்துல இருந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படி போக போக அதோடைய முன்னாடி இருக்க முன்னங்கால்களும் தென் வந்து கழுத்தும் நீண்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. சரிங்களா? ஈஸியா இருக்கிறதால அதால சாப்பிட முடியுது. ஸோ அப்பதான் அதால அடாப்ட் பண்ண முடியும் சரௌண்டிங்ஸ்க்கு, என்விரான்மெண்ட் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்தி இப்படி வருது. இதுக்கு காரணம் முன்னாடி இருந்து வந்த அந்த என்ன சொல்றது? அடாப்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. தமிழ்ல வந்து மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிராஃபி இப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க லேமார்க்கியத்துல. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க. ஸோ 4த்துமே நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி இந்த ஜிராஃபி இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இவர் இப்படி சொல்றாருன்றதால இதான் கரெக்ட்ன்றது கிடையாது. அவரு இந்த மாதிரி ஒரு கோட்பாட குடுத்திருக்காரு. இந்த மாதிரி
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்வின் அல்லது இயற்கை தேர்வு கோட்பாடுன்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து டார்வின் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. எதுக்காக அப்படின்னும் போது இவர் ஃபர்ஸ்ட் சொன்னதை மட்டும் சொல்லாத, இவர் என்ன பண்ணாரா, 5 வருஷம் வந்து உலகத்தெல்லாம் சுத்தி இந்த மாதிரிலாம் இருக்கும், இதனால தான் வந்து 5ங்கிறது ரொம்ப கம்மி, இதை விட இன்னும் ஜாஸ்தியே போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் சுத்தி என்ன பண்ணாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, ஒரு ஆர்கன் வளருதுனாலும் இல்ல ஆர்கானிசம் வளருதுனாலும் இந்த மாதிரிலாம் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸோ பொதுவான ஒரு கருத்தை கொடுக்குறாரு. அதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். அப்போ ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது என்னன்னா, சரி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த டார்வின் எப்போ பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்கன் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் 1859ல பப்ளிஷ் பண்ணாரு. ஸோ 1859 இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட்ல வரக்கூடியது. ஓகே, இதுதான் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னாலே 1859. இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்ட வருடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1859ஆம் ஆண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வாங்க நம்ம லெசன்ல போகலாம். 278 இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கணும் நீங்க. நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 277ல இருக்கு பாருங்க. அதுலயும் வந்து உங்களுக்கு இந்த என்ன சொல்ல வர்றது, இந்த ஓவர் ப்ரொடக்ஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், வேரியேஷன்லாம் இந்த மைண்ட் மேப் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுலேருந்து நான் என்ன கொடுத்துருக்காங்கன்றத அப்படியே உள்ள இருக்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்க்கும்போது ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கு. தமிழ்ல வந்து அதிக இனப்பெருக்க திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓவர் ப்ரொடக்ஷன் எதுக்காக வரப்போகுது? இனவிருத்தி செய்யறதுக்காக. ஒரு டைனோசர் இனமே இப்போ இல்லாம போயிடுச்சு அப்படின் போது அங்க இன விருத்தி செய்யப்படாமல் போயிடுச்சு. அதனால ஆதி நாள்ல இருந்து டைனோசர் காலம்னு சொல்றமே கண்டி, இப்ப வந்து ரொம்பவே இதுவாயிடுச்சு. அந்த ஒரு இனம் இல்லாம போறதுக்கூடிய அழிவின்மை இதுல வந்து நம்ம நின்று இருக்கோம். ஸோ இதுதான் சொல்றது. அந்த ஓவர் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த இனம் இல்லாம போயிடும். அதனால இனவிருத்திக்காக ஓவர் ப்ரொடக்ஷன், அதிக இனப்பெருக்க திறன் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ட்னும் போது என்னன்னா, அதில் வந்து உங்களுக்கு மூணா பிரிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மூணா பிரிக்கிறாங்க. என்னென்னன்றது சொல்கிறேன். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள், இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள், என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரகிளில் வந்து மூணா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா ஸ்பெசிஃபிக், இன்டர் ஸ்பெசிஃபிக், என்விரான்மெண்டல். இன்ட்ரா அப்படின்னா தனக்குள்ளே ஒரு ஆடு, மாடு, குதிரை, கோழின்னு இருக்குன்றாங்கன்னு வச்சுக்கோயேன். இப்ப வந்து அந்த சிங்கம் என்ன பண்ணும்? அதுக்குள்ளே வாழறதுக்கு, அது தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணும்? அங்க உள்ள இருக்க மற்ற விலங்குகளை வேட்டையாடி அது தன்னை தானே காப்பாத்திக்கும். இல்லையா? அதுதான் விதின். உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பேரு என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே அது ஸ்ட்ரகிள் பண்ணி காப்பாத்திக்கிறதுக்கு தான் இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதே வந்து உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சிற்றின உயிரினங்களுக்கான இடையே போராட்டம். ஒரே சிற்றின உயிரினங்களுக்கு இடையேயான போராட்டம். அதுதான் வந்து இன்ட்ரா ஸ்பெசிபிக். இன்டர் அப்படின்னும் போது ஒரு புலி என்ன பண்ணுது? கரடி அடிச்சு சாப்பிடுறதோ, இல்ல ஒரு சிங்கம் என்ன பண்ணுது? ஒரு மானை அடிச்சு சாப்பிடுறதோ. இரு வேறுபட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இரு வேறுபட்ட சிற்றங்களுக்கான போராட்டம். இதை நான் சொல்றது எல்லாமே ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் தமிழ் மீடியத்துக்கு வாழ்க்கைக்கான போராட்டத்துல சொல்றேன் நான். இரு வேறுபட்ட சிற்றங்களுக்கான போராட்டம். நீங்க வந்து இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்வீங்க. இதெல்லாம் உங்க புக்ல பேஜ் நம்பர், இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 278ல ரைட் ஹேண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோ. தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 277ல வாழ்க்கைக்கான போராட்டம்னு கொடுத்து ஆன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மூணாவதா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூழ்நிலை போராட்டம். அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்னன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். வெளியில இருக்க இப்போ கோல்டுனா என்ன, ரொம்ப குளிர்துன்னா அதுக்கேத்த மாதிரி அதை தன்னை காப்பாத்திட்டு இருக்கணும். இல்லைன்னா அது அந்த இனமே இல்லாம போயிடும். ரொம்ப ஹீட்டா இருந்தாலும் அந்த அந்த ஹீட்டை காப்பாத்திட்டு அதால இருக்கணும். அதே மாதிரி நிறைய வெள்ளம் வந்துட்டாலோ இல்ல வந்து நிலச்சரிவு, அந்த மாதிரி பூகம்பம் எது வந்தாலும் இதெல்லாம் பொழைச்சிட்டு வர விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதுதான் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள். தமிழ்ல வந்து சூழ்நிலை போராட்டம், இங்கிலீஷ்ல என்விரான்மெண்டல் சொல். ஸோ நான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ல 3 டைப்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன்.
இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா வேரியேஷன்ஸ். ஸோ வேரியேஷன்ஸ் அப்படின்னும் போது தமிழ்ல வந்து வேறுபாடுகள் அப்படின்னு அர்த்தம். இதுலயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறுபாடுகள் வேரியேஷன்ஸ்லயே 2 பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஸ்மால் வேரியேஷன் இருக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க? ஃபேவரபிள் வேரியேஷன். ஸ்மால் வேரியேஷன்ஸ் அப்படின்னும்போது அதுலயும் என்ன பண்றாங்கன்னா, 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஃபேவரபிளாவும், இன்னொன்னு அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸா பிரிக்கிறாங்க. ஸோ வேரியேஷன்ஸ்லயே உங்களுக்கு வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஃபேவரபிள், இன்னொன்னு வந்து அன்ஃபேவரபிள். இது எல்லாமே என்ன? ஸ்மால் வேரியேஷன். ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருந்தா கூட புதுசா ஒண்ணு தோன்றுது. அதுதான் வந்து எவல்யூஷன்றது. ஓகேவா? சின்ன வேரியேஷன், சின்ன வேறுபாடுகள் இருந்தா கூட புதுசா ஒரு ஏய் பாருடா இதுக்கு வந்து இப்படி இருக்கு அப்ப புதுசு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்போ ஏதோ ஒரு விலங்கு இருக்கு. அதுக்கு வந்து வால் இருக்கணும். வால் இல்லாம போறதுன்னா, ஏய் புதுசா இருக்கு. இனிமேல் வரதெல்லாம் இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதுதான் சொல்ல வர்றது. ஸ்மால் திங்ஸ், ஒரு சிறு விஷயம் செஞ்சிருந்தாலும் அது வர்றதுதான் வந்து வேறுபாடுகள். இது தமிழ்ல வந்து சிறிய வேறுபாடுகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த இந்த சிறிய வேறுபாடுகள்லயே 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சாதகமான வேறுபாடு, சாதகமற்ற வேறுபாடு. தமிழ் மீடியத்துக்கு இப்படி சொல்லணும். சாதகமான வேறுபாடு, சாதகமற்ற வேறுபாடு. அதாவது சாதகமான அப்படின்னும்போது என்னன்னா, ஒரு ஆர்கானிசம் உயிரினத்துக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது சாதகமான வேறுபாடு. அதே உயிரினம் வந்து தமக்கு வந்து இது இது இத இத தொட்டா நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை தொடாம இருக்கு பாரு, அந்த இடத்துக்கு போகாம இருக்கு பாரு, அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சாதகமற்ற வேறுபாடு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க படிக்கும்போது என்ன அப்படின்னு வரேன்னா, ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும். அன்ஃபேவரபிள் ஃபேவரபிள்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஃபேவரபிள் கண்டிஷனோட இருந்து வளர்ற ஒரு ஆர்கானிசம். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது நமக்கு கெடுதியானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கானிசம் அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகாம போறது தான் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்ப வந்து வேரியேஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் 2 பேருக்குமே சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நல்லா கவனிக்கணும். வேரியேஷன்ஸ்ல ஏற்கனவே ஸ்மால் வேரியேஷன்ஸை பத்தி சொன்னேன், சிறிய வேறுபாடுகள் பத்தி சொன்னேன். அப்புறம் அதுல இருக்க 2 விஷயங்களை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். சாதகமான வேறுபாடு, சாதகமற்ற வேறுபாடு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபிள் கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சொன்னேன். இது எல்லாமே உங்களுக்கு புக்ல போல்டு லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நேச்சுரல் செலெக்ஷன். இப்போ இதுல இருந்து இந்த வேரியேஷன் காரணமாக, இந்த வேறுபாடல் காரணமாக சில உயிரினங்கள் தோன்றி இருக்கு. அந்த உயிரினங்கள் சூழ்நிலையில எப்படி வந்து அடாப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா படிக்க போறோம். அதுதான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ ஆர்கானிசம் எலிமினேட்டட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். அதாவது இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா, இந்த ஃபேவரபிள் கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷன் 2 சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இதுல உயிர் வாழறது இருக்கும். தன்னால வாழ முடியல அப்படின்னும் போது அது என்ன பண்ணிடும்? பூமியில இல்லாமையே போயிடும். இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணும்? இருக்கும். அதான் எலிமினேட்டட்னா சூழ்நிலையில பூமியில இல்லாம போயிடுறது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதேதான். சாதகமற்ற வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது பூமியில இல்லாம போயிடும். சாதகமான வேறுபாடுகள் பூமியில இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படும் அப்படின்றாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ நேச்சுரல் செலெக்ஷனுக்கு வரலாம். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னும் போது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கானிசம்னாலே உயிரினம் வாழறதுக்கு, சர்வே ஆகிறதுக்கு அதுக்கு தேவை என்ன, தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வாழப்போகுது. அப்படி இல்லைன்னா அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது அன்ஃபிட் ஆயிட்டு வாழ முடியாம போயிடும். டிஸப்பியர் ஆயிடும். அன்ஃபிட் ஆயிட்டு டிஸப்பியர் ஆயிடும். இதை தான் இங்க ஃபுல்லா 5 பாயிண்ட்ல சொல்லி டிஸப்பியர் ஆயிட்டு திருப்பி வந்து புதுசா தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிஸப்பியர் ஆயிடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸப்பியர் ஆயிட்டு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு அதோடைய ஜீன் மூலயமா வேற ஏதாவது ஒண்ணு வந்தாதான் உண்டுன்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். நேச்சுரல் செலெக்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை முடிச்சிடுறேன். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, சம் ஆர்கானிசம் சர்வே ஆர் அடாப்ட் டு டு லிவ் அப்படிங்கிறாங்க. என்னன்னா சம் ஆர்கானிசம் என்ன பண்ணும், சர்வே ஆகும். எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அது வாழறதுக்காக
அது தன்னைத்தானே போராடி இருக்கும். அதுதான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். நேச்சுரல் செலெக்ஷன் எதை பத்தி பேசுதுன்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். ஃபிட் ஆகி அதால வாழ முடியுமா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி. அப்படி இல்லைன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிலது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சேலஞ்சஸ் அதால அதாவது அதால வந்து வாழ முடியாது. எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் அதால வாழ முடியாது. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய கேரக்டரே மாறி போயிடுது. லைக் வந்து இப்போ கிவி எடுத்துட்டோம்னா அதோடைய விங்ஸ் யூஸ் பண்ணவே இல்லாம அதோடைய விங்ஸ் யூஸ் பண்ண முடியாத போயிடுது இல்லையா. அதுதான் அதோட கேரக்டரை மாத்திடுது. முன்னாடி எப்படி இருந்ததோ அதுல இருந்து அதை அடாப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் கண்டிஷன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுதான் தன்னைத்தானே மாத்திட்டு அந்த இப்ப இருக்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தன்னை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்தி வாழ கத்துக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷிஸ். அதனால புதியதாக என்ன பண்ணுது நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாகுது. ஸோ இதை ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்றேன், ஜஸ்ட் ஒரு வாட்டி கவனிச்சுக்கோங்க. நேச்சுரல் செலெக்ஷன் எதை பத்தி பேசுதுன்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ நேச்சுரல் செலெக்ஷனை பத்தி மட்டும் கேட்பாங்க, அப்ப நீங்க எழுத தெரியணும். இந்த டார்வினிசம் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் எதை பத்தினா சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். ஒரு உயிரினம் வந்து எப்படி தனக்கு என்விரான்மெண்டல் சேஞ்சஸும் பாடி சேஞ்சஸும் டெம்பரேச்சர் சேஞ்சஸும் பொறுத்து சர்வைவ் ஆக முடியும். அப்போ சர்வைவ் ஆகும். அப்படியே சர்வைவ் ஆனாலும் அது வந்து என்ன பண்ணுமா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அந்த டைம்ல என்ன கேரக்டர் இருக்கோ அதை வச்சுதான் வந்து அது சர்வைவ் ஆகும். அப்புறம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அப்படியும் சர்வைவ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் இப்போ எந்த சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலையை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு புதியதா என்ன பண்ணும் நியூ ப்ராடக்ட்ஸ் நியூ ஸ்பீஷிஸ் வந்து உருவாயிடும் அப்படின்றாங்க. ஓகே, இதே வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிடுறேன் இருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிக இனப்பெருக்க திறனை பத்தி சொல்லி கொடுத்துட்டேன். வாழ்க்கைக்கான போராட்டம் சொன்னேன், வேறுபாடுகள்ல என்னன்னு சொன்னேன். கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாத உயிரினங்கள் வெளியேற்றப்படுகின்றன. இந்த சூழ்நிலையை தாங்க முடியாதது வெளியே போயிடுது. இயற்கை தேர்வுல என்ன சொல்ல வராங்கன்னா தக்கன உயிர் பிழைத்தல். அதாவது எதால சுற்றுச்சூழலை பாதுகாத்து வாழ முடியுமோ அது உயிர் பிழைச்சுக்குது. உயிர் பிழைத்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அதுதான் என்ன ஆயிடுதுன்னா மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகள். அப்படியே வாழ்ந்தாலும் முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்து பெறப்பட்ட பண்புகள்ல இருந்து அது வாழ்ந்துட்டு இருக்கு. படிப்படியாக என்ன பண்ணோம்னா சாதகமான பண்புகளை இப்போ எப்படி வாழணுமோ அதுக்கேத்த மாதிரி அந்த பண்புகளோட அது இருந்து புதிய சிற்றினங்களை தோற்றுவிக்கிறது. அப்ப என்ன பண்ணுதான் புதிய சிற்றினங்களை அது தோற்றுவிக்கிறது அப்படிங்கிறாங்க. சோ திருப்பி சொல்றேன். சோ இயற்கை தேர்வுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உயிர் பிழைச்சுக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல சூழ்நிலையில நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினமானது உயிர் பிழைத்துக் கொள்கிறது. செகண்ட் என்னன்னா இந்த உயிர் பிழைத்து கொண்டாலும் மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகள்ல இருந்துதான் அதால வாழ முடியும். அதுக்கப்புறம் படிப்படியா என்ன பண்ணோம் மரபுவழியாக பெறப்பட்ட பண்பு இருந்தாலும் படிப்படியான இப்போ இருக்கிற சூழ்நிலையில இருக்க சாதகமான பண்புகளை மொத்தத்தையும் சேகரிச்சு வச்சுட்டு மரபு வழியா ஏற்கனவே இருக்கு, சாதகமா ஏற்கனவே இப்போ நடந்துட்டு இருக்கு, இது ரெண்டும் வச்சு புதிய சிற்றினத்தை தோற்றுவிக்கும் அப்படிங்கிறது தான் இயற்கை தேர்வுல அவர் வந்து சொல்லியிருக்க தியரி. ஓகேவா, கோட்பாடு, இயற்கை தேர்வு கோட்பாடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இந்த இயற்கை தேர்வு கோட்பாடு சொல்லும்போது நேச்சுரல் செலெக்ஷன்ல மரபு வழியா வந்ததுக்காக சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று போட்டேன். இப்போ இந்த கொக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அழகானது தட்டையா இருந்துதான் அப்படின்னா அதால என்ன பண்ண முடியுமா, அது இரையை வந்து தேடி அதால வந்து பிடிக்க முடியாது. அப்படின்றதால கீழே உள்ளுக்குள்ள இருக்கிறத நல்லா, அதாவது தண்ணிக்குள்ள இருக்கிறத மீனை நல்லா பிடிச்சு சாப்பிடணும், இல்லை தவளையை சாப்பிடணும்னாலும் அதோடைய என்ன சொல்றது பீக்கானது எப்படி இருக்கணும், அழகுவானது நல்ல ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் அதால சாப்பிட முடியும். அப்போ அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கீழேயும் இன்னொன்னு வந்து ஷார்ப்பாவும் மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது இப்படி இருந்தது, எப்படி இருந்தது ரெண்டுமே சேமா இருந்த மாதிரியும் இருந்தது. ஆனா நாளடைவுல இப்படி ஆயிடுத்து அப்படிங்கிறதுக்காக இது ஒண்ணு வந்து போட்டிருக்கேன். இதுதான் வந்து இது. ஸோ இது அப்படியே இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அமீபா சிஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்.
அமீபான்றது ஒரு செல் உயிரினம். அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி தான் இப்போ இந்த மாதிரி மல்டி செல்லுலர் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா வாழ்வியலுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேரியேஷன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன்ல, அதுல வர்றது சர்வே ஆவறதுக்கு தனக்குத்தானே வேறுபாடுகள்ல வரும் இல்லையா, அதுல வர்றதுதான். தனக்குத்தானே வந்து என்ன பண்ணோம், ஒரே சிற்றினங்களுக்கு இடையே உடைய போராட்டம். அப்புறமா வந்து வேற ஒரு சூழ்நிலைக்கு அந்த வேரியேஷன்ஸ்க்கு முன்னாடி வர்றதுல இருவேற்பட்ட சிற்றங்களுக்கான இடையே போராட்டம்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுல வர்றது தான். ஓகே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஃபேவரபிள் வேரியேஷன் அன்ஃபேவரபிள் வேரியேஷன்னால என்னன்னு சொல்ல. இப்போ இதை பார்க்கும்போது என்னன்னா இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் அண்ட் இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிளை பத்தி இது கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா உங்களுக்கு இதே டார்வினியம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் புலியோ இல்லை சீட்டாவோ ஏதோ இருந்ததுன்னா அதுவுடைய ஃபார்மேஷன்ல இருந்து தான் இந்த கேட் ஆனது உருவாகுது அப்படிங்கிறதும். அப்புறம் வந்து கொஞ்சம் இது இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரியா தான், அதாவது இதுடைய ஜீன் தான் வந்திருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுடைய ஜீனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். சரிங்களா? சிங்கமா இருந்தாலும் மோரல்லஸ் என்ன பண்ணுது, இதுல இருந்து வந்த ஜீனாக தான் இருக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். சரிங்களாம்மா? இந்த பாருங்க, இந்த ஜீன் வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டார்னு சொன்னோம். யாரு? சார்லஸ் டார்வின். இவர் வந்து இது எல்லாமே உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் வந்து பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். பரிமாணத்திற்கு மாறுபாடுகள் ஊன்றுகோல் ஆகின்றன. உயிரினங்கள் சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வழிவகுக்கின்றன. வாழ்வியலுக்கான போராட்டத்தை தாங்கும் தன்மையினை ஏற்படுத்திக் கொள்கின்றன. உயிரினங்கள் தங்களுக்கென்று தனி அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது. ஸோ மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கென்று என்ன பண்ணுது, ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. இவ்வகை மாறுபாடுகள் அமையாவிட்டால் பாரம்பரியம் என்னும் அறிவியல் மாற்றமே ஏற்பட்டிருக்காது. எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றிருக்கும். ஸோ இதுல இருந்து இது இது என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரீன் கலர் பூச்சி பிளஸ் ரெட் கலர் பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ கிரீன் கலர் பூச்சை சாப்பிட்டுட்டே இருக்கு. சாப்பிட்டுச்சுன்னா அந்த கிரீன் கலர் பூச்சி இனமே இல்லாம போயிடும். அப்ப மிஞ்சி இருக்கிறது அந்த ரெட் கலர் இனம் தான் என்ன பண்ணுதுன்னா, நல்லா அது ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் உருவாகி வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே. அடுத்தது தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன்ல பா பரிணாம கோட்பாடுகள்ல இன்னும் இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தியரி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறது என்னன்னா, 2 லேமார்க்கிசம், இன்னொன்று வந்து டார்வனிசம். நேச்சுரல் செலெக்ஷன் டார்வனிசத்தில் படித்தோம். லெமார்க்கிசம் வந்து லெமார்க்கிசம் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா, லேமார்க்குங்கிறவர் கொடுத்தாருன்ட்டுன்னு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் வர சேஞ்சஸ் லெமார்க்கிசமும் டார்வனிசத்துலேயும் என்னென்ன வருது அப்படிங்கிறத இது மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கேன் நான். இப்போ வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டார்வின் தியரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இங்கே ஃபர்ஸ்ட் வரும்போது வந்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்றதுக்கு. இந்த பாயிண்ட் இங்கே வரட்டும். இந்த இடத்துல ஸோ டார்வின் தியரியும் லேமார்க் தியரியும் நான் கம்பேர் பண்ணிட்டு சொல்கிறேன். அபவுட் 15 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி குட்டியாக இருந்த டீர் வந்து ரேண்டமிக் ஜெனரேஷன் லாங் நெக் ஆயிடுது அப்படிங்கிறது. லெமார்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரெச் ஆகுது நெக்கு, அது வந்து இறை தேவை அப்படின்றதால அது நெக்கு ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு லேமார்க் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, ஜெனட்டிக்கால
ஜெனட்டிக் சேஞ்சஸ் இருக்கு. முன்னாடி இருந்தது கொஞ்சம் பெரிய நெக்கோட இருந்ததால லெமார்க் சொல்றாரு. ஆனா இது என்ன சொல்றாரு? சின்னதா அந்த ஜிராஃபி எல்லாமே செத்து போச்சு. யார் சொல்றாரு? டார்வினிசம் சொல்றாரு. டார்வின் சொல்றாரு சின்னதா அந்த ஜிராஃபி எல்லாம் கிடையாது. அந்த இனமே அழிஞ்சு போச்சு. இப்ப பெருசா இருக்கிறது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கே நல்லா புரியும். டார்வின் சொல்றாரு ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணாம விட்டா, பொருள்ன்றதை விட ஒரு ஆர்கானிசமை யூஸ் பண்ணாம விட்டா அது அழிஞ்சே போயிடும் அப்படின்ட்டாரு. ஓகே. ஆனா லெமார்க் என்ன சொல்றாரு? முன்னாடி ஜீன்ல ஏதோ ஒரு ஜீன் வந்து அந்த நெக்கு பெருசாவும் முன்னங்கால்கள் பெருசாவும் இருந்திருக்கும், அதனால இப்போ இருக்க ஜிராஃபி பெருசா இருக்குன்றாரு லெமார்க். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இப்ப பாருங்க, டார்வின் தியரி லெமார்க் தியரிய இது எட்டி எட்டி பறிக்குது. முன்னங்கால்களையும் கழுத்தையும் நீட்டி அப்படி பறிச்சுட்டு ஏதோ ஒரு ஜீன் இருக்கிறதால அது என்ன பண்ணுது, இது பெருசாயிடுச்சு அப்படின்றாரு. இவரு ஒரே அடியா டார்வின் என்ன சொல்றாரு? குட்டையா இருந்த எல்லா ஜிராஃபியுமே அழிஞ்சே போச்சு அப்படின்ட்டாரு. இது வந்து எவல்யூஷன், அதாவது எவல்யூஷன்னா புதுசா எப்படி தோன்றுது அப்படின்றதுக்கு எல்லாம் பாக்குறாங்க. அப்பா நம்ம எல்லாம் இப்படி வந்திருக்கோமா, இப்படி இருந்தது இப்படி இருக்கான்ட்டுன்னு. இவரு டார்வின் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நான் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நமக்கு கொடுக்கறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வேறுபாடுகளை பத்தி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து திருப்பி உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 279 ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஸோ 279ல இருக்கு. அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 278 இருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேரியேஷன்ஸை பத்தி பார்க்கும்போது நமக்கு இதுல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும்? எக்கு, அப்புறம் ஸ்பெர்ம். இது வந்து கிவ்ஸ் வந்து ஜைகோட் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன? எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து என்ன வந்து புதியதாக ஒரு கம்பைன் ஆகி கெமாட்டிக் ஃபியூஷன், அதாவது மறுசேர்க்கைக்கு, அதாவது மியாசிஸ் உள்ளடக்கிய பாலின பாலின பெருக்கம் இன செல்கள் இணைவின் போது ஜீன் மரபணு மறுசேர்க்கைக்கு உதவுகிறது. இதுதான் மறுசேர்க்கை நடந்து ஒரு புதிய ஒரு ஸ்பீஷிஸ், புதுசா ஒரு உயிரினமானது தோன்றுது அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இம்பார்ட்டண்டா பேச வராங்கன்னா, எக்கு இந்த ஸ்பெர்ம் அப்படின்னும் போது இதுல வந்து 23 குரோமோசோம்ஸ், இதுல 23 குரோமோசோம்ஸ் சொல்லியிருக்கேன் நானு. ஸோ இது வந்து இதுல என்னன்னா ஜீன்கள் மரபு வழியாக ஏதாவது 1 2 இருக்கு அப்படின்னா அதை இன்னெரிட் பண்ணிட்டு புதுசா தோன்றும் போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜீன்ல இருந்து ஏதாவது வந்திருந்தா அவனுக்கு அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல இம்பார்ட்டண்டா சொல்லலாம், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு 6 விரல் இருக்கும், பையனுக்கும் 6 விரல் இருக்கணும்ன்றது கிடையவே கிடையாது. இல்ல முன்னாடி யாருனா ஒருத்தருக்கு இருந்திருக்கலாம், அதனால அவங்களுக்கு வந்து கையில வந்து 6 விரல் இருக்குன்றது. அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட் வந்து ரொம்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஜிம் பாடியோட நல்லா டெவலப் ஆயிருக்காரு, பையனும் அப்படிதான் இருக்கணும்ன்றது கிடையவே கிடையாது இல்லையா? இதுதான் வேரியேஷன். வேரியேஷன் அப்படின்னும் போது இப்படி வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்கு. அதுல எது எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது, எது இல்லாம போச்சு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம படிக்கிறது. This lead to difference in the phenotype of the offspring of the parents. These differences are called variation. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது யாரோ உடைய முன்னாடி இருக்க ஜீன்ல இருந்து ஃபிக்ஸ் ஆகி வர ஒரு நியூ ஸ்பீஷீஸ்க்கு தான் வேரியேஷன், வேறுபாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. Variation is the difference found among individuals of same species and the offspring of the same parent. இது எங்க இருக்கும்னா சேம் பேரண்ட் சேம் ஸ்பீஷீஸ், உங்க தாத்தா மாதிரி இருக்கிறது, அதுக்கும் முன்னாடி இருக்க தாத்தா மாதிரி இருக்கிறது, அந்த ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்றாங்க இல்லையா, அதுதான். வேரியேஷன் இஸ் அ ரா மெட்டீரியல் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவல்யூஷன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மாறுபாடுகள் தான் வந்து உண்மையான மூலக்கூறு. அப்பதான் வந்து புதுசா வந்து பரிமாணமே தோன்றுது அப்படின்றாங்க. எவல்யூஷன் வில் நாட் பி பாசிபிள் வித்தவுட் வேரியேஷன். இந்த மாறுபாடு இல்லைன்னா எவல்யூஷனே இருந்திருக்காது.
வேறுபாடுகளுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ இதே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியா மியாசிஸ்ன்னு இருக்குல்ல, உள்ளடக்கிய பாலின இனப்பெருக்கம். ஸோ பாலின இனப்பெருக்கம் இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும்னா, இனச்சல் இணைவின் போது ஜீன் மரபணு வந்து மறுசேர்க்கைக்கு உதவுகிறது. இது இளம் சந்ததியர்களின் புறத்தோற்ற பண்பு பெற்றோரிடமிருந்து மாறுபடுவதற்கு வழிவகுக்கிறது. ஸோ நம்மளுடைய புறத்தோற்ற பண்பு நம்ம பெற்றோர்கிட்ட இருந்து சேஞ்சஸ் எடுத்து ஒவ்வொருத்தர் ட்வின்ஸ் பிறக்கும்போது 2 பேரும் லைக் ட்வின்ஸா இருப்பாங்க பாருங்க. அப்புறம் 2 பேருமே சேமா எல்லாமே போயிடுறதால தான் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது. இதுல ட்வின்ஸ்ல மாறி மாறி வரதும் உண்டு. அதுதான் வந்து இந்த மரபணு வழியாக மாத்தி வேறுபாடுகள் நடக்கிறது. இத்தகைய வேறுபாடுகள் இத்தகைய மாறுபாடை தான் நம்ம வேறுபாடுகள்னு சொல்றோம். ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்கள் மற்றும் ஒரே பெற்றோரை இளம் சந்ததிகள் ஆகியவற்றுக்கு இடையே காணப்படும் மாறுபாடுகள் வேறுபாடுகள். ஒரே பெற்றோர் இவங்க அப்பா மாதிரியே இருக்கான், ஆனா வந்து இவன் ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு, இவன் கேரக்டர் வேற மாதிரி இருக்குன்றாங்க. இல்ல இவன் தாத்தா மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். ஸோ மாறுபாடுகள் வேறுபாடுகள் எனப்படும். இதுதான் இதற்கிடையே உள்ள மாறுபாடுகள் தான் வேறுபாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேறுபாடுகள் மூலப்பொருளாக அமைந்தது பரிமாணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வேறுபாடுகள் இல்லாமல் பரிணாமம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. வேரியேஷன் இருக்கணும், இல்லைன்னா கிடையாதுன்ட்டு. இது என்னன்னா, இது மொத்தம் பச்சையே கலர்ல இருக்க எல்லா பூச்சியும் சாப்பிட்டுச்சுன்னா மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பச்சை இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க வந்து நிறைய இருக்கு, இது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒண்ணே ஒண்ணு மீந்திருக்குன்னா இதோட இது கலந்து வரும்போது இது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் இந்த பச்சை பிளஸ் சிவப்பு ரெண்டுடைய கேரக்டர்ஸையும் சேர்த்து உருவாயிருக்கும். அப்போதான் வந்து புதுசா வந்து சிற்றினம் தோன்றுது. இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறுபாடுகள் வேறுபாடுகள் எனப்படும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருக்க வேரியேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு? புதுசா பரிணாமம் வளர்ச்சிக்கு. இந்த மாதிரி புதுசா வேரியேஷன் இருந்தாதான் நமக்கு வந்து எவல்யூஷன் பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேறுபாடு வகைகள்ல 2ஆ குறிச்சிருக்காங்க. இன்னொன்னு என்ன, டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ல சொமேட்டிக் வேரியேஷன், ஜெர்மினல் வேரியேஷன். சொமேட்டிக் வேரியேஷன்னா என்ன, இப்போ ஜெர்மினல் வேரியேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சொமேட்டிக் வேரியேஷன்னா they are not heritable, they occur due to environmental changes. அப்பாவுக்கு வந்து 6 பேக்கோட இருக்காங்க அப்படின்னா பையனும் வந்து 6 பேக்கோட தான் இருக்கணும்ன்றது கிடையாது. அதுதான் வந்து சொமேட்டிக் வேரியேஷன்ல வருது. இப்போ அதே ஜெர்மினல் வேரியேஷன் அப்படின்னா என்னன்னா, அதை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கண்டினியூஸ் வேரியேஷனாகவும் இன்னொன்று டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனாகவும் பிரிக்கிறாங்க. Continuous variation என்னவன்னா fluctuating variation, they occur by gradual accumulation. Fluctual continuously என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா fluctual-ஆ வருது. fluctual-னா இது எதுக்காக அப்படின்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, sperm egg நான் உங்களுக்கு சொன்னது 23 chromosomes, இதுல அப்பாவுடைய 23 குரோமோசோம் அம்மாவுடைய 23 குரோமோசோம் சேர்ந்து ஒரு டிவிஷனோட இந்த மியாசிஸ் பகுப்பின் மூலயமா நமக்கு புது ஸ்ட்ரக்சர் ஆறுது அப்படிங்கிறத சொல்றோம். இதுல என்னன்னா நம்ம கலர் எடுத்துக்கோங்க, ஸ்கின் கலரு, அப்புறம் ஹைட்டு வெயிட்டு, அவனுடைய இண்டிவிஜுவலா இருக்க அவனுடைய கேரக்டர், இது எல்லாமே கிராஜுவல் அக்குமுலேஷன். யார்கிட்ட இருந்து? அவங்க பேரண்ட் கிட்ட இருந்து வரலாம். இது வந்து வரலாம், ஒரு சிலது வரலாம், வராம போலாம். அதனாலதான் ஃபிளக்சுவேட்டிங் வேரியேஷன் சொல்றாங்க. இது அதே அப்படியே வர்றது. இது டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனா என்னன்னா, which occur in organ due to, இருங்க இதை அழிச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன் புரியும். Due to mutations, they do not have any intermediate forms. These large variation are not useful for evolution. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மியூட்டேஷன் அப்படின்னும் போதே சடன் சேஞ்ச், மியூட்டேஷன்னாலே இந்த சடன் சேஞ்ச் ஆகுது, which occurs in organism due to sudden change. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி கையில வந்து ஒரு அடிபட்டு ஒரு விரல் ஒன்று இல்லாம போயிடுது அப்படின்னும் போது அவங்க பையனுக்கும் பிறக்கும் போது விரல் இல்லாம போகணுன்றது கிடையவே கிடையாது. அதுதான் இங்க சொல்றாங்க. இதுதான் டிஸ்கண்டினியூல் வேரியேஷன். உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி சொன்னேன். இப்போ இதே மியூட்டேஷன் போது இங்க இதுதான் வார்த்தையை போடுவாங்க. இது என்ன அப்படின்னும் போது சம் எரர் இன் டிஎன்ஏல, எரர் இன் டிஎன்ஏல வர எரராலையும் அதால
அந்த ஒரு பிறக்கிற குழந்தைக்கு வேற ஏதோ ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னும் போது அது எல்லாருக்கும் வரணுன்றது கிடையவே கிடையாது. அதை தான் இங்க வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்றேன். டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ல சொமேட்டிக் அண்ட் ஜெர்மினல் வேரியேஷன் இருக்கும். சொமேட்டிக் வேரியேஷன் ஒன்னே ஒன்று தான். இது வந்து அடுத்த தலைமுறைக்கெல்லாம் கடத்தப்படாது. இது வந்து தே ஆர் நாட் ஹெரிட்டபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மினல் வேரியேஷன் அப்படின்னும் போது இது வந்து என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படலாம் அப்படிங்கிறது. இதுலயே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு கண்டினியூஸ், இன்னொன்னு டிஸ்கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா அடுத்த தலைமுறைக்கு கண்டினியூஸ் பண்ணி அவங்களுடைய பேரண்ட் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்கண்டினியூஸ்னா அவங்க பேரண்ட் மாதிரி இருக்கணும்ன்றது கிடையாது. ஏதாவது ஒரு மைன்யூட் சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான், டிஎன்ஏ மாற்றம் இருந்து ஏதாவது வந்தா மட்டும்தான் அந்த மாதிரி புதுசா வந்து உருவாகும் அப்படிங்கிறாங்க. ஆனா இது வந்து நமக்கு தேவையில்லை, எவல்யூஷனுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. இதே தமிழ்ல என்னன்னா வேறுபாடுகளின் வகைகள். வேறுபாடுகளின் வகைகள்னும் போது உடற்செல் வேறுபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. சூழ்நிலை காரணிகளால் ஏற்படுகிறது. சூழலால ஏற்படுது. பையனுக்கு சிக்ஸ் பேக் இருக்குன்னா அவங்க அவங்க அப்பாவுக்கு சிக்ஸ் பேக் இருக்குன்னா பையனுக்கு சிக்ஸ் பேக் இருக்கணும்ன்றது கிடையவே கிடையாதுன்றதை தான் இங்க சொல்றாங்க. அது அடுத்த தலைமுறை கடத்தப்படுதா இல்லை, சூழ்நிலையால அந்த டைம்ல அப்படி ஆயிருக்கு. இனச்சொல் வேறுபாடு அப்படின்னும் போது இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தொடர்ச்சியான வேறுபாடு, தொடர்ச்சியற்ற வேறுபாடு. தொடர்ச்சியான வேறுபாடுகள் அப்படின்னா இது நிலையற்ற வேறுபாடு. படிப்படியாக நிகழும் வேறுபாடுகளின் தொகுப்பினால் படிப்படியா நடக்கிற ஒரு வேறுபாடுனால வர தொகுப்பு அப்படின்றாங்க. அதாவது ஸ்கின் கலர், அவனுடைய அவங்க அப்பா கலரா இருந்தா அந்த பையன் கொஞ்சம் கலரா இருப்பான். இல்ல அம்மா அப்பால யாரோ ஒருத்தர் கலர் இருந்தா கலரா இருப்பான். ரெண்டு பேரும் கருப்பா இருந்தா அவன் கருப்பா தான் இருப்பான். அதுதான் சொல்றது. ஹைட்டு, வெயிட்டு, கண்ணுடைய கலரு, அவன் ஹேர் உடைய கலரு, தலைமுடி கலரு, இதெல்லாம் தொடர்ச்சியான வேறுபாடுகள். இது அப்படியே வர்றதுன்னு. தொடர்ச்சியற்ற வேறுபாடுனா சடுதி மாற்றத்தினால் திடீரென தோன்றுபவை. திடீர்னு நடுவுல வந்து தோன்றதுதான் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னும் போது, அதாவது தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னும் போது நடுவுல வந்து வர்றது. இது வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணுன்றது கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, 6 விரல் இருக்கு அப்படின்னா அவங்க பையனுக்கும் 6 விரல் இருக்கணும்ன்றது கிடையாது. இது ஏதோ ஒரு முன்னாடி ஜீன்ல இருந்து வந்த டிஎன்ஏ காரணமாக 6 விரல் இருக்குமே கண்டி, இது எல்லாருக்கும் அந்த தலைமுறைக்கே 6 விரல் இருக்கணும்ன்றது கிடையாது அப்படின்ட்டாங்க. இது பரிமாண வளர்ச்சிக்கு பயனற்றவை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கும் ரிலேஷன் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன். சடுதி மாற்றமும் வேறுபாடுகளுக்கும் இடையான தொடர்பு என்னன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஎன்ஏ உடைய சேஞ்சஸ்னாலையும் யூவி கதிர்கள் படுவதனாலையும் வர அந்த யூவி கதிர்கள் படுறதுனாலையும் டிஎன்ஏ வேரியேஷனாலையும் இதனாலையும் உங்களுக்கு புதுசா ஒண்ணு வருது இல்லையா, அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சடுதி மாற்றம் அப்படின்றது. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன் அப்படின்னும் போது ஆர் டூ ஈவெண்ட்ஸ் விச் இன்வால்வ் இன் த எவல்யூஷன். இந்த இரண்டு நிகழ்வுகள் கண்டிப்பா வந்து பரிணாமத்துல நடக்குது, எவல்யூஷன்ல நடக்குது. மியூட்டேஷன் அரைஸ் டு எரர் இன் டிஎன்ஏ. டிஎன்ஏல எரர் ஆகும் போதும் இல்ல யூவி ரேஸ் கெமிக்கல்ஸ்ல கெமிக்கலால எரர் ஆகும்போது நடக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வர மியூட்டேஷன் லீட்ஸ் டு வேரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் பிரிங்ஸ் அபவுட் ஏ சேஞ்ச் இன் சிங்கிள் இண்டிவிஜுவல். ஒருத்தருக்கு மட்டும்தான், தனி நபருக்கு மட்டும்தான் மாற்றங்கள் உருவாகும். ஸோ ஒரு பையன் உடைய கரு வந்து வயிற்றுல இருக்கும்போது ஏதோ ஒரு டிஎன்ஏ சேஞ்சஸோ இல்லை யூவி கதிர்களால சேஞ்சஸ் ஆச்சுனாலோ அந்த விரல் வந்து அவனுக்கு 5 விரல் இருக்கிறது 6 விரல் வந்திருக்கு அப்படின்னா இது அடுத்த தலைமுறைக்கு வரணுன்றது கிடையாது. இது சிங்கிள் இண்டிவிஜுவல், தனி ஒரு உயிரின் மாற்றத்தை மட்டும் ஏற்படுத்தும். அந்த ஒரே ஒரு உயிர்ல இருக்க மாற்றத்தை ஏற்படுத்துமே கண்டி மத்தவங்களுக்கு போகாது. ஆனா 6 விரல்னு தனியா வரான் பாரு, அதனால அவன் வந்து எதுல இருக்கான், வேரியேஷன்ல இருக்கான், வேறுபடுத்தி காட்ட முடியுது, வேரியேஷன்ல இருக்கான். ஆனா 6 விரல் எதனால வந்தது, மியூட்டேஷன் சடுதி மாற்றத்தினால வந்தது. இந்த சடுதி மாற்றம் எப்படி நடந்தது, டிஎன்ஏயும் யூவி கதிர்கள் வந்து பட்டதால நடந்தது. ஓகேவா, டிஎன்ஏ மாற்றத்தினாலும் அப்புறம் வந்து யூவி கதிர்கள் உடைய ரே பட்டிருக்கதாலையும் கெமிக்கல்ஸாலையும் வந்தது அப்படின்னு.
டிஎன்ஏல இருக்க எரர் அண்ட்